சன் டிவியில் சுந்தரி சீரியல் வந்து ரொம்ப பிரபலமாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியலில் அனு அப்படிங்கிற கேரக்டர் சீரியலில் இப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் டிவியில் சுந்தரி சீரியல் ஒரு நல்ல டிஆர்பி வாங்கி ஒரு சூப்பராக ரன் ஆகக்கூடிய ஒரு சீரியலாக இருக்குது. இந்த சீரியலோட கதைக்களத்துக்கே பல ரசிகர்கள் சீரியலை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சீரியலோட கதைக்களம் அப்படிங்கிறது முதல் பாகம் முடிஞ்சு இரண்டாம் பாகத்தை இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது முதல் பாகத்திலேருந்து பெரிய வேரியன்ட் இல்லாமல் ஓரளவுக்கு கதையை கோத்த மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முதல் பாகத்தில் நடித்த பல நடிகர்கள் இப்போ இரண்டாம் பாகத்தில் இருக்காங்க. ஆனால் சில முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்கள் மட்டும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா அனு அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடிகை நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ இரண்டாம் பாகத்தில் இல்லை. அவங்க யார் அப்படின்னா கார்த்திக்கோட மனைவி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அவங்க அந்த முதல் பாகத்தில் பீச்சில் போய் உயிரிழக்கிற மாதிரியான சீக்வன்ஸை வச்சாங்க. ஆனால் அது அங்கே நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க என்ன ஆகுது அப்படின்னா பீச்சில் போய் இறந்துடலாம், அதாவது அங்கே கடலில் விழுந்து கார்த்திகோட வாழ்ந்தது போதும், என்னை இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் இறக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தவங்க அணுவை காப்பாற்றி அவங்க கிராமத்தில் அணுவை வாழ வச்சுட்டு இருக்கிறதா இந்த கதையை இப்படி தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. ரெண்டு விஷயமா கதையை கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அணுவை வந்து காப்பாற்றி அங்கே இருக்கிற கிராமத்தில் அணுவை வச்சு வளர்க்க அங்கே வாழ்ந்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அணு எப்படியோ நம்ம சுந்தரி மூலயமா கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அணுவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் முடிவு பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் கொண்டு வருவாங்க. இல்லை அணுவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா இந்த அணுவோட ட்ராக்கை பற்றி எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அணுவை கொண்டு வர மாதிரி இருக்காங்க அப்படின்னா இது எந்த மாதிரி சீக்வன்ஸில் கொண்டு வராங்கன்னா வெற்றிக்கும் சுந்தரிக்கும் இப்போ மேரேஜ் ஆக போகுது. அப்போ அணுவை யார் பார்த்துப்பா, அணுவோட குழந்தை தமிழ் இருக்கா இல்லையா, ஸோ தமிழை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ அப்போ தான் வந்து அணுவை என்ட்ரி கொடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அணு என்ட்ரி கொடுக்கும்போது அணு வந்து தமிழை பார்த்துக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ ரொம்ப ஃபென்டபிளஸான ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் அணு வந்து தமிழை தான் பொண்ணு தான் அப்படிங்கிறத ஏற்றுப்பாப்பில். ஆனால் தமிழ் இது வரைக்கும் சுந்தரி தான் தான் அம்மா நினச்சிட்டு இருக்காப்புல. ஸோ லைக் தமிழ் பாப்பாவால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியலை. பட் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீரியல் செம சுவாரஸ்யமாக போகும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டோரி ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் சுந்தரி சீரியல் நிறைய சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் கதை களத்தை கொண்டு வராங்க. இப்போதைக்கு ரசிகர்களுடைய தொடர் கேள்வி என்ன அப்படின்னா அணு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான் இயக்குனர் இந்த கதை எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி முடிக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அணுவை வச்சு பிளேஸ்மெண்ட் பண்ணி முடித்தாலும் சீரியல் நல்ல ட்விஸ்டாக போகும். இல்லாமல் முடித்தா நார்மலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இயக்குனர் கையில் தான் இருக்குது கதை களத்தை அடுத்து என்ன மாதிரியான மாற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. வரக்கூடிய நாட்களில் சுந்தரி சீரியலில் பெரும் மாற்றங்களுக்கு மத்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டிஆர்பி ஓரளவுக்கு நல்ல கிராஜுவலான டிஆர்பி ரேட்டிங்ஸ் தான் வாங்குது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் நம்ம டீம் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.